ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. புறம் பேசாதே, போகவிட்டு புறம் சொல்ல வேண்டாம், பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். எத்தனையோ படிச்சிருக்கோம். டோன்ட் டாக் பிஹைண்ட், டோன்ட் பேக் பைட். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோன்னா, டாக்கிங் பிஹைண்ட் சம்படி is like eating one's own dead brother's flesh. Bhagavane, too much, too much. If you don't have the guts to tell on the face of someone, don't talk behind. Yes. தைரியம் இருந்தால் மூஞ்சியில் பேசு, இல்லை வாயை முடிக்க. கோசிப் பண்ணாத, கமெண்ட் பண்ணாத, அதுவும் விஷயம் தெரியாமல் கமெண்ட்டே பண்ணாத. இதை திருக்குறளில் நம்ம ஐயா சொல்லியிருக்கா. குறள் 184. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் என்று பின்னோக்காச் சொல். நேருக்கு நேர பார்த்து அவன் கண்ணை பார்த்து கடுஞ்சொல். ஏன் கெட்ட வார்த்தையில் திட்டு, தப்பு இல்லை. ஆனால் அவன் போனப்புறம் அவனை பற்றி கெட்டது பேசாது. இதை பற்றி கிராமத்து கதை ஒன்று உண்டு, அதை பற்றி பார்க்கலாமா? இந்தியாவில் ஒரு நாடு, அந்த நாட்டில் ஒரு கிராமம், கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு முனிவர் தபம் பண்ணிகிட்ருக்கார். அவர் கண்ணையே திறக்க மாட்டார், எப்பவும் கண்ணு மூடியே இருக்கும் அவருக்கு. எப்போ பசிக்கிறதோ அப்போ அப்படி கையை நீட்டுவார். யார் எதை கொடுக்குறாரோ அதை அப்படியே சாப்பிடுவார். ஸோ அவரை சுற்றி இவர் ஒரு 10-15 பேர் நிற்பார். அவர் எப்படா கை நீட்டுவார்னு. கை நீட்டின உடனே அவருக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஆகாரம், பழங்கள், அதுபடி சாப்பிட்டுட்டு கண்ணை மூடின்னு நிஷ்டையில் கொள்வார். அந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இவர் அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அந்த கிராமத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. எல்லாம் சுபிக்ஷமாக இருக்குது, எல்லோரும் நிம்மதியாக இருக்கா மக்கள். அதனால் இந்த முனிவரை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுவார். இது ஒரு ராஜா காதில் எட்டித்து. எந்த ராஜா? அந்த நாட்டை ஆள்ற ராஜா காதில் எட்டித்து. அவர் ஒரு நாளைக்கு குதிரையில் சவாரி வரார் தனியாக. வந்து இந்த முனிவர்கிட்ட போய் நிற்கிறார். அந்த முனிவர் யார் வந்தால் என்னெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு கண்ணை முடின்னு தியானத்திலேயே இருக்கார். ஆனால் அந்த குதிரையோட குளம்பொலி சத்தம் கேட்ட உடனே அவருக்கு ஏதோ பசிச்சிருக்கோம் என்னமோ தெரில. அவர் அப்படி கையை நீட்டார். சத்தம் கேட்டிருக்கா, யாரோ வந்திருக்காரு, கை நீட்டினார். இந்த ராஜா கிட்ட ஒன்றுமே இல்லை, ராஜாவை சுற்றி ஒத்துருமும் இல்லை. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணால், குதிரை சாணி போட்டுது. இந்த குதிரை சாணத்தை தூக்கி அவர் கையில் வச்சிட்டான். அவரும் ஒன்றும் சொல்லலை, அப்படியே சாப்பிட்டார். ஜீரணம் எடுத்து கண்ணை மூடின்னு தியானத்தில் இருந்துட்டார். இந்த ராஜா கெக்க பிக்க சிரிச்சிட்டான். என்னடா அதை சாணியத்தில் சாப்பிட்டுட்டானே, திரும்பி போயிட்டான். மறுநாள் அந்த ராஜாவோட தர்பாருக்கு இன்னொரு முனிவர் வரார். பிற்கால ஞானி, அவருக்கு முக்காலமும் தெரியாதே ஒன்றும் கிடையாது. அவர் இந்த ராஜாவை கேட்குறார், நீ நேற்றுக்கு அந்த மகா குருவை பார்க்க போனியா? பேருந்தேன், கண்ணை மூடிட்டு இருந்தாப்புல. நீ அந்த ஆளுக்கு சாணி கொடுத்தியா? அந்த ராஜாவுக்கு ஒரு மாதிரி, ஆமாம் அப்படின்னா. அட முட்டாளே, நீ அந்த ஆளுக்கு நீ சாணியை கொடுத்த, அந்த பாபம் அங்கே நரகத்தில் மலைமலையாக கூஞ்சுட்டு இருக்கு சாணி. நாளைக்கு நீ என்றைக்கு செத்து போவியோ அப்போ உன்னை நரகத்துக்கு கூட்டின்னு போய் அத்தனை சாணி உன் வாயில் கொடுப்பான் சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போ இருக்கிற இன்னும் பாக்கி இருக்கிற நாள்லேயே நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணு, எல்லாருக்கும் தர்மம் பண்ணு, இந்த பாபம் மூட்டையை அழிச்சுடு அப்படி. இந்த ராஜாவுக்கு பயம் வந்துடுது. இந்த ராஜா என்ன பண்ணிட்டான், டெய்லி கொஞ்சம் நேரம் இந்த அரண்மனை விட்டு வேற ஒரு இடத்துல போய் உட்காந்துப்பான். வர வாழ்க்கெல்லாம் பிச்சை போடுவான், தர்மம் பண்ணுவான், தானம் பண்ணுவான். ஸ்பெசிஃபிக்காக அவன் என்ன பண்ணுவான்னா, கல்யாணம் ஆகாத, கல்யாண வயசுக்கு வசதி இல்லாத அந்த மாதிரி பொண்களை கூப்பிட்டு அவளுக்கு தாலிக்கு தங்கம், செலவுக்கு சீர்வரிசைக்கு எல்லாத்துக்கும் பணம் தரும். இது கொஞ்ச நாள் இப்படி நடந்துகிட்டே இருக்குது. அந்த பாபம் மூட்டையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. எங்கே? நரகத்தில். அது எங்கடா போகிறது, குறைஞ்சது எங்கேயோ போகணும் போல, எங்கடா போகிறதுன்னு பார்த்தா அந்த ஊர்லேயே கொஞ்சம் வேலை இல்லாமல் உட்காந்துருப்பாங்க இல்லையா,
சும்மாவே உட்காந்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, டேய் இந்த ராஜாவுக்கு வேறு வேலை இல்லைடா, சும்மா வயசு வந்து பொண்களெல்லாம் கூப்பிட்டு நான் உனக்கு தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் தரேன்னு கூப்பிட வேண்டியது, கூப்பிட்டு அவளோட விளையாடின்னு இருக்க வேண்டியது. இவன் ரொம்ப கெட்டவாயடா அப்படிங்கிறான். இந்த பாவம்லாம் அவள் கணக்கில் போய் சேர்றது, இங்கே குறையிறது, இங்கே போய் தனித்தனியாக சேர்றது. பகவானே, இது இப்படியே இருந்துகிட்டு இருக்கு. நம்மளாம் தான் கோசி பேசுவோம் இல்லையா, அது மாதிரி இது நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி ரொம்ப ஏழைகள், அவள் வந்து இந்த ராஜா தங்கியிருக்கிற இடத்துக்கு வரா. எதுக்கு? பிட்சை கொடுப்பான், வாங்கிட்டு போகலாம், பிச்சை வாங்கிட்டு போகலாம். அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து பொட்டான், அவனுக்கு கண்ணு தெரியாது. அவன் வந்து பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு நடந்து வரான். வந்துட்டு அந்த ராஜா விட்டு வாசல் நிற்கிறான். அந்த பொங்கல்கிட்ட கேட்குறான் பொண்டாட்டிகிட்ட, நம்ம யார் விட்டு வாசலில் இப்போ நிற்கிறோம் அப்படிங்கிறான். அவர் சொல்கிறார், ராஜா வந்து இங்கே நின்று தான் தர்மமெல்லாம் பண்ணுறார், தானம் பண்ணுறார், நம்ம அங்கேருந்து தான் வாங்க வரோம். அவன் சொல்கிறான், ஓ அந்த ராஜாவா, இந்த பொன் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு தாலிக்கு தங்கம் தரேன்னு சொல்லிட்டு விளையாடுறானே அந்த ராஜாவா. உடனே அவன் பொண்டாட்டி அவன் வாயை அவனுக்கு சுற்றுறான். அவன் வாயை பொத்திட்டு சொல்கிறா, நீ எதுக்கு பாப்பா முட்டை இழுத்துக்கிற? யாரெல்லாம் அவனை பற்றி தப்பாக பேசுகிறாளோ அவளுக்கு அந்த பாவம் போய் சேர்றது. என்னன்னா, அவன் தப்பை திருந்தி மனசார அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு தான தர்மம் பண்ணுறான். நம்ம அவனை சப்போர்ட்டும் பண்ணலை, ஆனால் எல்லாரும் அவனை பற்றி கெட்டதாக பேசுகிறான். இப்போ நீ அவனை பற்றி கெட்டதாக பேசிட்ட, ஸோ அதுலேருந்து உனக்கு ஒரு பாபம் முட்டை வந்துடும். இந்த பாபம் எப்படி திரும்ப அவனை அடிக்கும்? உனக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய பத்திவிரதா பண்ணினேன். நான் இப்போ சொல்கிறேன், நீ அடுத்த ஜென்மத்திலையும் குருடனா தான் பிறப்பேங்கிறா. பகவானே, என்ன எஃபெக்ட் இது பாவரை. ஸோ இப்போ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னா, புறத்தியாரை பற்றி ஒன்றுமே பேச வேண்டாம், புறத்தியாரை பற்றி பொல்லாங்க சொல்ல வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் இன்னொருத்தரை பற்றி பேசுகிற போது, அதுவும் அவள் இல்லாத போது பேசுகிற போது நமக்கு 1% ஆனது போகிறோம். 99% பீப்புள் நம்ம வந்து வம்பு கேட்போம், வம்பு அடிப்போம், வம்பு சொல்லுவோம். நத்திங் பட் கோசிப், பொல்லாங்க சொல்கிறது ஒருத்தரை பற்றி. அதை பற்றி நம்ம சிரித்து வேற பேசிக்கிறோம். இது வேண்டாமே. எதுக்கு நம்ம பாவ மூட்டையை சுமக்கணும்? அவன் பண்ண பாவத்தை அவன் திருத்திக்கட்டும், இல்லை அதுக்குள்ளதை அவன் அனுபவிக்கட்டும். நம்ம எதுக்கு அவன் பாவத்தை நம்ம வாங்கிக்கணும்? புறத்தியாரை பற்றி ஒன்றுமே பேச வேண்டாம், புறத்தியாரை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். நம்மளால் முடிஞ்சதா 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம், நல்லதே நினைப்போம். போக விட்டு புறம் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். வாழ்க வளத்துடன், வாழ்க வலிமையுடன். ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன்.